அன்யாகாமி வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என் மேலே கோவமாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு வருஷமாக வீடியோ போடலைன்னா அது இன்னும் ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இப்போ எனக்கு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு ப்ரீஷியஸ் ஆனது. ஏன்னா 1 இயர் ஆச்சு நான் வீடியோ போட்டு. பட் ஸ்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறவோ இறங்கவோ கிடையாது. எல்லாருமே இன்னமும் என் கூட தான் இருக்கீங்க. ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் மை ஃபேமிலி. இந்த 1 இயர் ஏன் என்னால் வீடியோ போட முடியலன்னா, இந்த 1 இயர் என்னோட லைஃப்பில் கொஞ்சம் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால தான் என்னால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ மை பிக் அப்பாலஜைஸ். ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வீடியோ வரும். நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. ஸோ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சீனே பார்த்தா தயாங் தான் சோஃபாவில் உட்காந்துட்டு, மா அவன் என்ன வராளா இல்லையா, எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்றான். அதுக்கு அவங்க அம்மா என்னடா தயாங், இப்போ என்ன உனக்கு அவன் மேலே அவ்வளோ பாசம் வந்துருச்சு, உன் தங்கச்சி வராளா இல்லையான்னு அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்கேன். மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சரி வருவான்னு சொன்னீங்க, நானும் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன், இல்லை எனக்கு வேலை இல்லையா, நான் வெளில போயிடுவேன் அப்படின்றான். உடனே அவங்க அம்மா இருடா வருவா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போதே காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஸோ தயாங்கும் ஒரே ஆர்வமாக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நக்கலாக எதுவுமே கண்டுக்காத மாதிரி நிற்கிறான். வெளில பார்த்தா ஒயந்தான். அவன் நின்றுட்டுருக்கா. தயாங்க பார்த்தோன்னே டே அண்ணா அப்படின்றான். உடனே தயாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீ எல்லாம் இன்னும் திருந்தவே இல்லை, லட்ச தள்ளு அப்படி சொல்லிட்டு தள்ளிட்டு அவள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வரான். வெளியவே 2-3 பேக்ஸை வச்சுட்டு வந்துடுறான். தயாங்க இதை பார்த்துட்டு இதெல்லாம் யார் உங்கள் ஒப்பனை எடுத்துகிட்டு போவான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மான்ட்டு டே அப்படி சொல்லும்போது தயாங்க சரி சொல்லிட்டு அவனே எடுத்துகிட்டு வந்துடுறான் உள்ள. பையன் நேராக ஓடி போய் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போனானே அப்படி சொல்கிறா. உடனே அவங்க அம்மா இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்தாலே தெரியுது நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றிட்டு ஹாஸ்டலுக்கு போய் படிக்க சொன்னான் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு பாசமலை பொழிஞ்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் தயங்க பார்த்துட்டு இங்கே ஒருத்தனா இருக்குன்றதே மறந்துட்டீங்களே 2 பேரும் அப்படி சொல்லும்போது பையன் அப்படியே உன்னை போய் மறப்பினான்னா அப்படி சொல்லிட்டு அப்படியே தயாங்க ஹக் பண்ணிக்கிறான். அப்படி இருக்கும்போது சரி அவள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரட்டும் தயாங்க, நீ போயிட்டு அவளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வா, நான் செஞ்சு தரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே தயாங்கும் அவ்வளோதான், இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் பிள்ளை கிடையாது, நான் ஒரு வேலைக்காரன் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, போயிட்டு டெய்ரி மில்க்கு 5 ஸ்டார்லாம் எனக்கு வாங்கிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போயிடுறா. ஸோ அவள் ரூமை போய் ஓப்பன் பண்ண உடனே அவள் உள்ளே வரா. வரும்போதே ரூம்லாம் க்ளீன் பண்ணி தான் இருக்குது. அவள் ரொம்ப ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் வரா. 10th 12th அவளுக்கு ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருப்பான். இப்போ அந்த ரூமை பார்க்கும்போது அவளுக்கு அப்படியே அந்த பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. அவள் அப்படியே போய் அந்த பெட்டில் படுத்துட்டு என்ன அந்த பொறுக்கி இன்னும் ஆளை காணும், இன்னமும் அவன் அப்படியே தான் இருக்கானா, அவன் அப்படிலாம் இருக்க மாட்டான், சரியான பொறுக்கியாச்சு, என்ன வேறு எவ்வளையாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிருப்பான் அப்படி சொல்லிட்டு அவள் யாரையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். உடனே அவளே சாச்சா அவனை பற்றிலாம் நீ எதுக்கு யோசிக்கிற, அவனுக்கும் உனக்கும் என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் மறந்துட்டு நீ போயிட்டு இனிமேல் உன் லைஃப் ஹாப்பியாக வாழ்கிறத பாரு, அவனால தான் இந்த பிரச்சனையே ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே அமைதியாக போயிடா. அப்போ அவங்க அம்மா சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வா அப்படி சொல்லும்போது இவளும் சரிம்மா அதோ வரேன் அப்படி சொல்லிட்டு போய் குளிக்க போயிடுறான். குளிச்சுட்டு இவன் கேஷுவலாக ஒரு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் நார்மலாக ரொம்பவே ஷார்ட்டாக தான் போட்டுட்டு கீழே இறங்கி வரா. அவள் ஆர்வமாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லான்னு கீழே இறங்கி வருவா. அங்கே ஒரு 4 ஸ்டெப் இறங்கினதுக்கப்புறம் அப்படியே செம்ம ஷாக்கு வயனுக்கு. அப்படியே வாயை பொழந்துட்டு இவன் எதுக்கு இங்கே வந்தான், ஐயோ அவன் கண்ணில் மட்டும் மாட்டினா நான் செத்தேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸில் பேக் வந்துடுறா. ஆக்சுவலாக அங்கே யார் இருந்தாங்கன்னா நம்ம ஜேகே தான். ஜேகே அப்படியே ஒரு ரைடிங்லாம் பண்ணுவாங்களே, இந்த பைக்லாம் ரைட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு சூட் போட்டுட்டு கையில் க்ளவுஸ்லாம் போட்டு ஹெல்மெட் அப்போ தான் கழட்டி வைக்கிறாரு. அவங்க அம்மா என்னப்பா தம்பி இந்த இதை குடிக்கிறியா ஜேகே அப்படி சொல்லிட்டு தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஜேகேவும் வாங்கி குடிச்சிட்டு என்ன இன்றைக்கி வீடே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கே தயாங்க எங்கே அப்படி சொல்லும்போது அவன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க போயிருக்கான் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க எதுக்கு அந்த நாள் எங்கெல்லாம் போக மாட்டானே அப்படி சொல்லும்போது அவங்க அம்மா இல்லை வயன் வந்திருக்கா அவளுக்காக தான் வாங்க போயிருக்கான் அப்படிங்கும்போது ஜேகேக்கா எந்த ரியாக்ஷனும் காட்டிக்கலாம். அவங்க அம்மா போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஈவிலான தாட் மைண்டுக்குள்ளே ஆண்டி எங்கள் வயனை வர சொல்லுங்கள், அவனை கீழே வரலையே அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்கும். அவங்க அம்மா வயன் என்னடி பண்ணுற இவ்வளோ நேரம், இங்கே வா கீழே வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வயனும் அப்படியே இறங்கி வரா. ஜேகேவை பார்க்கும்போது அவளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா வயன் அப்போ தான் 10th படிச்சுட்டு இருக்கான். ஜேகேவும் வியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. வயன் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஜேகேவை மீட் பண்ணியிருப்பா. ஒரு ஈவினிங் அந்த டைமில் ஜேகே வி ஜேகேவை ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். வரும்போது அவங்க அம்மா பார்க்கலாம் ஜேகேவை ஆல்ரெடி தெரியும். ஆனால் வயனுக்கு ஜேகே அவ்வளோவா தெரியாது. இப்போ தான் வீட்டுக்குலாம் வரதுனால ஜேகேவை அப்போ தான் அவள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். ஜேகேவும் வயன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான்.
அங்கே பார்க்கும்போது வயன் வந்து ஒரு மாதிரி ஒரு ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டுட்டு தான் நின்றுட்டுருக்கா. அவளுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அச்சோ இப்படி இருக்குமே சொல்லிட்டு அவள் ரூமுக்கு அப்படியே கொடுக்குன்னு ஓடி போயிடறான். அப்போ ஜேகே வந்துட்டு அவளையே பார்த்துட்டு இருக்கா. மேலே போகிற வரைக்கும் பார்த்துட்டே நல்லா சைட் அடிக்கிறான் ஜேகே. இவன் போயிட்டு மேலே போயிட்டு இவன் யார் இவ்வளோ அழகாக இருக்கான், நம்ம அண்ணாக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டாக என்ன அப்படி சொல்லிட்டு இவளுக்கு ஒரு கிரேஸ் அப்பயே ஜேகே மேலே. ஜேகே வந்து இங்கே கீழே ஒயன் போனதே பார்த்துட்டு இருக்கதை வந்து வீ நோட் பண்ணிட்டு வெளில கூட்டு வந்துட்டு என்னடா அவளை ஏன்டா அப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜேகேவா அவையை கூப்பிட்டு போயிட்டு அவள் யார் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். உடனே வீ வந்துட்டு அவள் என்னோட தங்கச்சி சரியான குட்டி சத்தம் அப்படின்னும் போது இவன் வந்துட்டு ஓ உன் தங்கச்சியா அப்பனா உன் தங்கச்சியை நான் புக் பண்ணிக்கிறேன், எனக்கு அவள் தான் வேணும், நான் அவளை லவ் பண்ணுறேன், எனக்கு அவளை பார்த்தோடனே பிடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகேவா டக்குன்னு சொன்னோம். வீக்கா செம்ம கடுப்பு. டே என்னடா சொல்கிறேன், நீ என் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அதுக்கு நீ இப்படிலாம் நீ கேட்கக்கூடாது, அவள் என் தங்கச்சி, நான் அண்ணா கொஞ்சமாக பார்த்து பேசுகிறேன் அப்படி சொல்லும்போது ஜேகே வந்துட்டு டே என்ன இப்போது நான் நல்ல பையன் தானே, உனக்கு என்னடா பிரச்சனை, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லும்போது என்னவோ நல்லா இருந்தால் சரிதான், ஆனால் எதுவும் நடக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒருத்தவங்க கூட இருக்கேன், அப்படிலாம் நான் நடக்க விட்டுற மாட்டேன் அப்படின் போது போடா முட்டை அப்படி சொல்லிட்டு அவளை வந்து நான் மீட் பண்ணணும் எப்படியாவது, அவளை வேணா கீழே வர சொல்ல. ஐயா லவ் பண்ணுறதுக்கு நாங்கள் மாமா வேலை பார்க்கணுமா, போடா வேணா நீ கரெக்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு வி அங்கேருந்து போயிடுறாரு. இதை கேட்கும் ஜேகே வந்துட்டு சரி நம்மளே பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா எதை யோசிச்சுட்டே அங்கேருந்து போயிட்டாரு. போயிட்டு வியும் ஜேகேவும் வந்து ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. அங்கே உட்காந்துட்டே இருக்கும்போது வியோட அம்மா வராங்க. அவங்க வந்துட்டு டே வி கொஞ்சம் என்னை வந்து அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. வியும் வந்துட்டு உன்னையாமா சரி நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது ஜேகே வந்துட்டு சரி போங்க 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 சீக்கிரம் போங்க அப்படி சொல்லிட்டு வரும்போது அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. உடனே வீ இதை பார்த்துட்டு டேய் மூடுறோம் அப்படி சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லைம்மா அவன் இருப்பான் வயன் கூட நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாரு வீ. அங்கே கூப்பிட்டு போனோடனே ஜேகே வா இதோண்டா பர்ஃபெக்டான சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பொறுமையாக அவர் கையில் போட்டிருப்பார்ல க்ளவுஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து மேலே வராரு. ஆக்சுவலாக அவர் வந்து இந்த பெல்ட் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க தெரியுமா, நீங்கள் ரேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவுட்ஃபிட்டே வேறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி போட்டிருக்காரு. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் அந்த மாதிரி மேலே இருக்க பெல்ட்ஸு ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும், அந்த மாதிரி அவர் போட்டிருக்காரு. அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டே வந்து சரி வயனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வராரு. மேலே வந்துட்டு அவர் ரூம் எதுவும் தெரியலையா இவருக்கு. சரி சொல்லிட்டு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணால் அது வந்து வியோட ரூம் தான், வியோட ஃபோட்டோலாம் இருக்குது, இது கண்டிப்பாக அவர் ரூமாக இருக்காது அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ரூம் தான் அவள்தான் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ உள்ளே போகிறதுக்கு வேறு அவருக்கு ஒரு ஆக்வர்ட்னஸ் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருக்காரு. இந்த பக்கம் வயன் காட்டினா வயனா அவள் அப்படியே ஜேகேவே பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. என்ன கண்ணுடா அது, என்ன லிப்ஸுடா அது, செம்மையாக இருந்தார்ல அப்படி சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டே இருக்கா. இவெல்லாம் நல்லா சைட் அடிப்பா, இல்லையா ஜேகே வேறு சொல்லவே வேணாம் செம்ம இருப்பாரா. இவனெல்லாம் அதை யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ சடனாக டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்டோடனே இவன் திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா வந்து ஜேகே தான் நிற்கிறாரு. அவர் பாட்டுக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு நாக் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரலாமா அப்படி சொல்லி கேட்குறாரு. உடனே வந்துட்டு வாங்க அப்படி சொல்கிறா. நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின் போது ஏன் நான் உள்ளே வரக்கூடாதா அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றான். ஜேகேவும் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு அப்படியே ரூமெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவளோட ஃபோட்டோஸ் தான் அங்கே வாலில் மாட்டி வச்சிருக்காங்க. அப்போ வந்து வயன் சொல்கிறா நீ எங்கே வியை பார்க்க வந்தீங்களா, நான் போயிட்டு அவனை வேணா கூப்பிடவா அப்படி சொல்லும்போது ஏன் அவனை பார்க்கணுன்னா எனக்கு அவன் ரூமுக்கு போக தெரியாதா, உன்னை பார்க்க தான் வந்தேன் மூட்டு உட்காரியா அப்படி சொல்லும்போது இவளுக்கா சரி ஷாக்கு, என்னது மூடிட்டு உட்காரணுமா அப்படி சொல்லிட்டு இவள் அப்படியே ஆக்வர்டாக ஜேகேவை பார்க்கும். ஜேகே வந்துட்டு சாரி சரி உட்காரு உங்கள்கிட்ட தான் பேச வந்தேன் அப்படி சொல்லும்போது இவளை வந்து என்கிட்ட நீங்கள் என்ன பேசணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறா. உடனே ஜேகே உட்காரியா கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு பெட்டில் உட்கார சொல்கிறாரு. இவளை வந்து உட்காந்துடுறா. உட்காந்த உடனே ஜேகே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு அழகான தங்கச்சி இருக்கான்னு எனக்கே இப்போ தான் தெரிய வந்தது, தங்கச்சி இருக்கான்னு தெரியும் ஆனால் இவ்வளோ அழகாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது இவன் வந்து என்ன சொல்கிறீங்க இப்போ இவளுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது அப்படியே. அப்போ ஜேகே வந்துட்டு எனக்கு வளவள கொலெல்லாம் பேச தெரியாது அண்ட் இது இருக்கும், நான் பேசுறதுக்கும் எதுவும் முடிவு பண்ணிட்டுலாம் வரல, எனக்கு வந்து உன்னை இப்போ ஒன்று பண்ணணும்னு தோணுது அப்படி சொல்லிட்டு அவர் இவள் லிப்ஸே பார்க்கும். வயன்கா என்ன அப்படி சொல்லிட்டு இவள் வந்து ஒரு மாதிரி பின்னாடி போயிட்டே இருக்கா. ஜேகே வந்துட்டு அப்படியே கிட்ட வராரு. வந்துட்டு அவள் பின்னாடி போயிட்டே இருக்காளா. ஆக்சுவலாக பின்னாடி வந்து செவுரு மாதிரி இருக்கும், அதாவது ரெண்டு பக்கமும் செவுரு இருக்கும், நடுவில் தான் பெட்டு போட்டிருப்பாங்க. அந்த செவரில் போய் அப்படியே சாஞ்சிடறான். சாஞ்ச உடனே ஜேகே பொறுமையாக இவகிட்ட வந்து இவ சீக்ஸில் அப்படியே கையை வச்சுட்டு அவர் வந்து அவள் லிப்ஸே பார்த்துட்டு இருக்கோம். இவளுக்கு செம பயமாயிடுச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஜேகே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு சாஃப்டாக அவளோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. இவளுக்கா செம்ம ஷாக்கு. அப்படியே கண்ணை வைடன் பண்ணிட்டு அப்படியே இருக்கா, எதுவுமே பண்ணல, அவர் புஷ் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்போ ஜேகேவே வந்து நல்லா பேஷனேட்டாக ஒரு 1 minute கிட்டே அந்த கிஸ் போகுது. அதுக்கப்புறமா அவரே பிரேக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறார். இவளுக்கா செம்ம கடுப்பாகுது. ஹலோ என்ன பண்ணுறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுனா உங்களுக்கு இந்த ரைட்ஸ்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு இவர் சொல்லும்போது ஜேகே வந்துட்டு அண்ணனோட ஃப்ரெண்டுன்றதை விட இப்போ வந்து நான் கண்டிப்பாக உன்னோட க்ரஷ்ஷாக இருப்பேனே அப்படி சொல்லும்போது அப்படிலாம் கிடையாது, பொறுக்கி என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு வாங்க கத்திட்டே இருக்கா. உடனே ஜேகே ஓரா கத்தாத, இன்னொரு வாட்டி வருவேன் அப்படி சொல்லிட்டு நைட்டு வரேன் பேபி அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். கரெக்டாக அவன் படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி வரும்போது ஜேகே வந்து பார்க்குறான். வீ வந்திருக்காரு. வந்ததை பார்த்தோன்னா அவன் அப்படியே
ஸ்மைல் பண்ணிட்டு ஷை ஆகிட்டு லிப்ஸில் கை வச்சுட்டு அதை பார்த்து ஜேகே வந்துட்டு டேய் அப்படி சொல்லிட்டு வி வந்து கேட்குறாரு. உடனே ஜேகே ஒன்றும் இல்லைடா அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் பண்ணல அப்படி சொல்லிட்டு அவர் வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. வி வந்துட்டு ஐயோ இவன் என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா ஒய்யன் பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா ரூமில். இதை பார்த்தோன்னே வி என்னடி ஆச்சு அப்படி சொல்லும்போது ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு அங்கே நம்ம இதே போயிடுறான். பையனுக்கா ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு பெட்டில் வந்து அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா ஜேகே பண்ணதெல்லாம். இவளுக்கா செம்ம கொடுப்பாயிட்டு என்ன இவன் எதுவுமே சொல்லாமல் இப்படி கிஸ் மட்டும் பண்ணிட்டு போனேன் இதை நான் என்ன எடுத்துக்கிறது அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே அவள் லிப்ஸ்லேயே கை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக நைட் ஆயிடுச்சு. நைட் ஆகும்போது இவன் வந்து யோசிச்சு பார்க்குறா. இவன் வந்து அப்படி சொல்லிட்டு போனானே ஒரு வேளை வருவானோ அப்படி சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து அப்போ யாருமே வரல. அப்போ வந்து வீடா வந்து இந்த மாதிரி சாப்பிடவா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இவெல்லாம் போயிட்டு அவங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்க அம்மா வந்து வந்துட்டு இருப்பாங்க ரிட்டன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. இவன் வந்துட்டு ஆர்வமாக குறுன்னு பார்க்குறான். அந்த டோரையே ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஜேகே தான். ஜேகே பார்த்தோன்னா அவங்க அம்மா வாப்பா கரெக்டான டைம் தான் வந்திருக்க சாப்பிடுவா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜேகே வந்துட்டு வரேன்ட்டி அப்படி சொல்லிட்டு வந்து அவரை வந்து நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஆக்சுவலாக ஜேகே வந்து ஒயனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாரு டைனிங் டேபிளில். அங்கே வந்து நூடுல்ஸ் தான் வச்சுருக்காங்க. அவர் வந்து சாப்ஸ்டிக் வச்சு எடுத்து சாப்பிட்றாரு. ஆனால் அவர் சாப்பிட்ற ரியாக்ஷனை பார்க்கும்போது ஒய்யனுக்கு ஒரு மாதிரியாகிடுது. ஏன்னா அவர் வந்து அந்த நூடுல்ஸே ஒரு மாதிரியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவளை பார்த்துட்டே அப்படியே லிப்ஸ்லாம் லிக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரா. இவளுக்காக ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. அவளால் அங்கே உட்காரவே முடியல. சரி சொல்லிட்டு எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு அங்கே ஏஞ்சிக்கிறா. உடனே ஜேகே கை பிடிச்சிட்டு ஏன் ஒய்யன் என்ன நான் இங்கே இருக்கிறதுனால உனக்கு ஆக்கோடாக இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அப்படியே உட்காந்து அவளும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஜேகே வந்து அந்த நூடுல்ஸை சாப்பிட்டுட்டே வந்து கீழே கால் இருக்கும்ல அதை வந்து பொறுமையாக ஒயனோட தைஸ் கிட்ட கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு அப்படியே ரப் பண்ணிட்டே இருக்காரா. இவளுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. சாப்ஸ்டிக்கெல்லாம் டக்கு ஆடுது கையில் வச்சிருக்கும் போது உடனே வந்து பார்த்துட்டு என்னடி ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிருக்கும் போது ஜேகே வந்து லைட்டாக இவளை பார்த்து கண்ணடிக்கும். அவள் தான் இவளால் இதுக்கு மேலே இங்கே உட்காரவே முடியல. சரி சொல்லிட்டு அங்கேருந்து ஏஞ்சி எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கொடுக்குடேன்னு ரூம் ஓடிடுறா. ஜேகேக்கா சிரிப்பு தாங்க முடியல. அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிக்கிறாரு. வி வந்து இதை நோட் பண்ணிட்டாரு. நோட் பண்ணிவிட்டு அவங்க அம்மா எல்லாமே போனதுக்கப்புறமா வி நேராக ஜேகே கிட்ட வந்து டேய் ஓரா பண்ணாதரா அப்படி சொல்லும்போது இல்லைடா எனக்கும் தங்கச்சி உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளை எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படி சொல்லும்போது உனக்கு பிடிச்சா மட்டும் போதுமாடா அவளுக்கு ஒன்று பிடிக்கலனா விட்டுடா அப்படி சொல்லும்போது மச்சான் என்னை போய் பிடிக்காம இருக்குமாடா அதெல்லாம் பிடிக்கும் நான் அவளை கரெக்ட் பண்ணிடுவேன் நீ வந்து நடுவில் வராதடா கரடி வாயா அப்படி சொல்லிட்டு திட்டும் போது நீ வந்துட்டு ஆஹா நக்கலே அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகேவும் சரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு. நைட் வந்து ஒயன் ஜேகே பற்றியே யோசிச்சுட்டு அப்படியே ஷை ஆகிட்டே படுத்துட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஃபஸ்ட் டே காலேஜ் இவளுக்கு. அதனால் வந்து இவள் ரெடி ஆகிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து காலேஜ் ரெடியாக போயிட்டுருக்கான். அங்கே போனால் ஃபஸ்ட் டே என்னும்போது ரேகிங்லாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் நிறைய பசங்க கேங்காக உட்காந்து ரேகிங் பண்ணிருக்காங்க. வீ வந்து அவன் கொஞ்சம் மார்னிங்கே போயிடுறான். அவனுக்கு வந்து டைமிங் கொஞ்சம் வேறுன்றதால இவன் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருக்குது. ஒரு 10 o'clock அந்த டைமுக்கு இவன் வரும்போது நிறைய பேர் ரேகிங் பண்ணிருக்காங்க. இவன் வந்துட்டே இருக்கா. அப்போ வந்து ஒரு குரூப்லேயே பொண்ணு அப்படி சொல்லிட்டு ஒரு பையன் கூப்பிட்றான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் பயம் தான் இவளுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கா. உடனே வந்துட்டு ஒன்று தானே கூப்பிட்றோம் திரும்பியா கொஞ்சம் அப்படி சொல்லும்போது இவன் அப்படியே திரும்பி சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு இவன் அப்படியே பாவமாக சொல்கிறான். உடனே அந்த பையன் வந்துட்டு என்ன ஃபஸ்ட் இயரா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ரேகிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி பேசுறது அவள் கையை பிடிச்சி இழுக்கிறது வந்து ப்ளீஸ் விடுங்க என் கையை அப்படி சொல்லும்போது அவங்க விடாமல் நின்றுட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பைக் அவங்க 2 பேரோட ஹேண்டு பிடிச்சிருக்கு. அந்த கேப்பில் வந்து ஃபோர்ஸாக பிரேக் போட்டு நிற்கிது. எல்லாருக்கும் செம்ம ஷாக். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அங்கேருந்து பொண்ணுங்களாம் பார்த்துட்டு ஜேகே சீனியர் வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு ஒரே குசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக அந்த பையன் பார்த்துட்டு கையை விட்டுறான். விட்டுட்டு ஜேகேவை பார்க்கவும் ஜேகே வந்து அந்த ஆக்சுவலாக ஜேகே வந்து ஒரு ரேசர். அவர் ஆனால் காலேஜ்லாம் எப்போயா தான் வருவார். சரி இவ வராளே அப்படி சொல்லிட்டு தான் அவர் வந்து இன்னைக்கு காலேஜே வந்திருப்பாரு. அப்படியே ரேசிங்லாம் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ ஹெல்மெட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அந்த பையனை பார்த்து செம்மையாக மறைக்கிறாரு. அந்த பையனுக்கா ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. உடனே தூரமாக வந்துட்டு சீனியர் என்ன நீங்கள் காலேஜுக்குலாம் வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு பம்பிட்டே கேட்குறான். உடனே ஜேகே வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ அவள் கையை பிடிச்சிருப்ப அப்படி சொல்லிட்டு அவன் இறங்கி வரான். உடனே அந்த பையன் வந்துட்டு சாரி சீனியர் நான் எதுவும் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியாது நான் சாரி இனிமேல் இப்படிலாம் பண்ணவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடறான். உடனே வந்து ஜேகே வேண்டை பிடிச்சிட்டு என்ன அவன் தான் அவன் கையை பிடிக்கிறானா இப்படி நிப்பி அறிவில்லாடி உனக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு செம்ம காண்டாவது. உடனே தரதான் அப்படியே அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டே வந்து ஒரு சந்து மாதிரி இருக்குது 2 ரூமுக்கும் கேப் இருக்கும்ல அந்த சந்துக்குள்ளே வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூப்பிட்டு போயிட்டு அவளை அப்படியே வாலில் பின் பண்ணுறாரு. பின் பண்ணிவிட்டு அறிவு இருக்கான் அவனுக்கு அவன் தான் கையை பிடிக்கிறானா நீ பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க அவன் கையை எடுத்து விடணும்னு உனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு சமயத்திட்டாரு. உடனே இவளுக்கு அவமா பயமாயிடுது. அவன் வந்துட்டு ஜேகேவை பார்த்து இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படி சொல்லும்போது என்ன மயிறு பயமாக இருக்கு உனக்கு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நீ எதிர்த்து பேசுகிற அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு.
ஒயன் ஒரு மாதிரி சோகமாக பவுட் பண்ணிவிட்டு அவளுக்கு கண்ணில் தண்ணியே வந்து உடனே ஜேகே வந்துட்டு சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணும்போது இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஏன்னா இவள் லைட்டாக பயந்துட்டு இருப்பான். அந்த பசங்க ரொம்பவே ரேகிங் பண்ணியிருப்பாங்க. இவள் அழுறத பார்த்தோன்னே அவ்வளோ திமிராயிடுச்சு அவனுக்கு. அப்படி சொல்லிட்டு அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்க எல்லாருமே ஜேகே சீனியரோட ஆளா இவங்க என்ன இவ்வளோ அழகாக இருக்காங்க, பேரே செம்மையாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சில பொண்ணுங்க இப்படி பேசும்போது, இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து அவளெல்லாம் வந்து ஜேகே எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், அதெல்லாம் கிடையாது ஜேகே எனக்கு தான். ஏன்னா வந்து ஜேகே வந்து காலேஜோட ஹாத் ரோப், அவருக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா, அதனால கொஞ்சம் ஹேட்டர்ஸும் ஒயனுக்கு வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஜேகே அவளை கூட்டிகிட்டு போய் கிளாஸ் ரூமில் விட்டுட்டு அங்கே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கும். ஜேகே வந்துட்டு அந்த டீச்சர் இருக்கிறது எதையுமே கண்டுக்கலாம். அவன் பாட்டுக்குள்ளே வந்து விட்டுட்டு இவளை நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கிற யாராச்சும் இவகிட்ட வம்பளத்திங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு செம்மையாக மிரட்டுறாரு. மிரட்டிகிட்டே இருக்கும்போது டீச்சர் வந்து பார்த்துட்டு இவனெல்லாம் சொன்னால் திருந்துவானா ஜேகே, கொஞ்சம் வெளில போறியா அப்படி சொல்லும்போது அதான் எங்களுக்கு தெரியும்டா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து வெளில வந்துடுறான். ஜேகே வந்ததுக்கப்புறமா அப்போ தான் வந்து வந்து இந்த நியூஸ்லாம் அவர் காதுக்கு போயிட்டுருக்கோம். உடனே வந்துட்டு டே ஏங்கடா இருக்க அப்படி சொல்லிட்டு ஜேகே தேடிட்டே வந்துட்டுருக்காரா. வந்த உடனே நான் ஆச்சு என் தங்கச்சியை ரேகிங் பண்ணாங்களாமே அப்படின்னும் போது இவருக்கா செம்ம காண்டாவது மயிறு உன் தங்கச்சியை கூப்பிட்டு வர மாட்டியாடா, நீ என்னடா உனக்கு லேட் அப்படின்னாடா நீ பிடுங்குற வேலை அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து வியை செம்மையாக திட்டோம். நீ வந்துட்டு நான் நினச்சேன்டா சரி திடீர்னு மார்னிங் ஒரு ரேஸுன்னு கூப்பிட்டாங்கடா அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது நான் இனிமேல் அவளை நல்லா பார்த்துக்கிற வேலையை பாரு அப்படின் போது அதான் நீ இருக்கியே அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லும்போது வெக்கமே இல்லைல்ல நேற்று நோ பெருசாக பேசினேடா அப்படி சொல்லும்போது வந்துட்டு சரி விட்றா வச்சான் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அவங்க கிளாஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டதுக்கப்புறமா வந்து இப்படியே தான் வந்து கொஞ்சம் டேஸ் போயிட்டே இருக்குது. ஒயனுக்கு வந்து ஆல்ரெடி ஜேகே பார்த்தோன்னே பிடிச்சிருக்குமா, அதனால் வந்து இவன் நல்லாவே ஜேகேக்கு ஃபாலோ ஆகிடுவா. ஜேகே வழக்கமாக வந்து காலேஜ் பக்கம்லாம் அதிகமாக வரமாட்டார். ஆனால் வந்து இப்போலாம் வந்து அவள் கிளாஸ் ரூம் முன்னாடி வந்து நின்று கண் அடிக்கிறது, அவளே பார்த்து சைட் அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரா. ஒயனுக்கும் ஜேகே ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக ப்ரப்போஸ் மட்டும் பண்ணிக்கல ரெண்டு பேருமே. ஆனால் ஜேகேக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா இவளை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணலை. ஏன்னா அவருக்கே தெரியல. அப்படி இருக்கும்போது ஒயன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டடீஸில் இருக்க கான்சன்ட்ரேஷன்லாம் ஜேகே பக்கம் திருவுறதால அவள் வந்து ஒழுங்காகவே படிக்கவே மாட்டான். ஜேகேவே வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு ஒரு நாள் வந்து இவ நடந்து போயிட்டு இருக்கும்போது அவள் கையை பிடிச்சி இழுத்து என்னது இது மார்க்கு அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே வந்துட்டு அது வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இதுவாயிடுச்சு அப்படி சொல்லும்போது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு சமயம் திட்டுறாரு. ஏன்னா வந்து இவருக்கு படிக்கிறதுனா ரொம்ப முக்கியம். அவரை பற்றி அவர் கவலைப்படல, ஆனால் இவளை பற்றி ரொம்பவே கவலைப்படுறாரு. அதனால் வந்து அப்புறம் நான் இனிமேல் உன்னை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இவர் மிரட்டுறாரு. உடனே வந்துட்டு ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு இவ வந்து ரொம்ப சோகமாயிடறாளா. உடனே ஜேகே வந்துட்டு இதை சொல்லிட்டு இனிமேல் ஒழுங்காக படிக்கிறேன் அப்படி சொல்லிடுறாரு. ஆனாலும் வந்து ஒயன் அப்படியே இவ ஜேகேவே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவளால் வந்து கான்சன்ட்ரேஷன் ஒழுங்காகவே பண்ண முடியல. இதை வந்து வியுமே ஒயன் கிட்ட பேசி பார்க்குறாரு, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின் போது இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. உடனே வந்து வி என்ன பண்ணிட்டாருனா நேராக போயிட்டு ஒயனோட அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி வந்து இவ ஜேகே லவ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்க கான்சன்ட்ரேஷன்லாம் இதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பா வந்து ஜேகேவை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஜேகே நீ வந்து இப்படிலாம் நடக்குது உனக்கே புரியுதுல, அவள் லைஃப் இது அப்படி சொல்லும்போது ஜேகேக்கு புரியுது, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லிடுறாரு. உடனே வந்து ஒயனை நான் வந்து இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு அனுப்ப போகிறோம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து அந்த இயரில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒயன் ஹாஸ்டல் போயிட்டு இப்போ ரிட்டன் வந்திருப்பா. ஆக்சுவலாக வந்து சாரி நான் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டேன். என்னன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர்னே நான் இப்போ சொல்லியிருப்பேன். இது எல்லாமே வந்து 10th படிக்கும் போது ஒயன் 10th படிக்கும் போது தான் இதெல்லாம் நடந்திருக்கும். 10th 12th 11th தான் வந்து அவள் வந்து ஹாஸ்டலில் படிச்சிருப்பா. இப்போ அவள் ரிட்டன் வரும்போது அவள் காலேஜ் ஃபஸ்ட் இயர். ஓகேவா? ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, எனக்கே இப்போ என்னடா அப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கிளியராக இருங்க. இப்போ தான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரா. ஓகேவா? அப்போ வந்து ஜேகே 12th படிச்சிருப்பாங்க, ஒயன் 10th படிச்சிருப்பா. இப்போ ஜேகே 3rd இயர் படிக்கிறாங்க, இவன் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறா. ஓகேவா? இப்போ கிளியரா? ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃப்ளாஷ்பேக். ஒயன் வந்து அவள் இப்போ ரிட்டன் வந்திருக்கா. இவன் இந்த வருஷம் வரைக்குமே வந்து ஜேகேவியை தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாள். அதனால தான் இன்றைக்கி நைட் அப்படியே யோசிச்சுட்டு அவள் படுத்துட்டு இருக்கா. ஜேகே நினச்சி அவள் பாட்டுக்கு ஃபீல் பண்ணிருக்கா. ஜேகே வந்து இவளை அவ்வளோவா கண்டுக்கவே மாட்டான். ஆனால் இருந்தாலும் வந்து இவ தான் வந்து ஜேகேவை பார்த்துட்டே உட்காந்துருக்கா. ஸோ ஒன் ஃபைன் டே என்ன ஆகுதுன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் ஒயன் வந்து வீட்டில் இருக்கா. அவங்க அம்மா அப்பா வந்து எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. அப்போ வந்து வியும் வந்து வீட்டில் இல்லை. அவன் என்னன்னா ரேசிங் பண்ணுறதுக்காக ஜேகேவும் வியும் ரெண்டு பேருமே ஒன்றா தான் போயிருக்காங்க. அப்போ சடனாக வந்து ஒயனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவளுக்கு வந்து அட்டன் பண்ணால் வந்து வி தான் பேசுகிறான். வி வந்துட்டு சொல்கிறா அப்படி சொல்லிட்டு இவ கேட்குறா. உடனே வந்து ஒயன் இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடி அப்படி சொல்லும்போது என்னடா பிரச்சனை என்னாச்சு அப்படி சொல்லிட்டு இவ கேட்குறா. உடனே இங்கே ஜேகேக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி அப்படி சொல்லும்போது இவளுக்கா அப்படியே கையெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி ரொம்ப பயந்துடுறா. உடனே என்னடா சொல்கிறா அப்படின்போது நீ எங்கடா இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ப்ளீஸ் நீ கொஞ்சம் போய் பாரு, அவனை இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுறான். உடனே வந்து உனக்கு அறிவு இருக்காதா, நீ எங்கடா இப்போ உனக்கு என்னடா அவ்வளோ பிடுங்குற வேலை, மூடிட்டு போய் அவனை பாருடா நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். உடனே கட் பண்ணிவிட்டு இவன் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து போகிறா. இவளாம் ரொம்ப பரபரப்பாக அப்படியே வந்து இவகிட்டே ஸ்கூட்டி இருக்கும். இவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான்.
அந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலே இல்லை, அது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு வந்து காலி கிரவுண்டாக இருக்குது. இவன் என்னடா இங்கே ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கு. அங்கே இருக்கவங்ககிட்டலாம் ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் சொல்லி கேட்டு பார்க்குறான். ஆனால் அவங்க வந்து அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லையே அப்படி சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இவன் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப்ரோக் டவுன் ஆயிடுறா. ஜேகே உனக்கு எதுவும் ஆகலை அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேயே நீல் டவுன் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து சடனாக வந்து ஆக்சுவலாக இருட்டுற டைம் தான் இது வந்து. அப்படி இருக்கும்போது சடனாக வந்து மேலே பார்க்குறா, ஃபுல்லாக கிராக்கர்ஸ்லாம் வெடியுது. அந்த இடமே ஒரு பிரைட்னஸாக இருக்குது. அது ஆக்சுவலாக ஒரு டனல் மாதிரி இருக்குது, ஒரு இருட்டான டனல். ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு காலி கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் வந்து ஃபுல்லாக புஷ்ஷஸாக ஒரு இருட்டா, அதாவது அபாண்டனான பிளேஸ், யாருமே இல்லாத ஒரு இடம். அங்கே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்குதா. இவ அப்போ தான் வந்து அந்த டனல்குள்ளேயே பார்க்குறான். அதுக்குள்ளே பார்த்தா செம்ம டெக்கரேஷனாக இருக்குது. அங்கே வந்து யாரோ ஒரு பர்சன் வந்து நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி பக்கமாக திரும்பி பிளாக் கலர் கோட் சூட் போட்டு செம்ம அழகாக நின்றுட்டு இருக்காங்க. இவளுக்கு வந்து பேக் வியூவே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. உடனே இவ போகிறான். அங்கே பார்த்தா வந்து ஒரு பைக் நின்றுட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான பைக், அதாவது ரேசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பைக் தான். இவன் அதை பார்த்த உடனே வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுறா, அது ஜேகேவோட பைக்குன்னு சொல்லிட்டு. அவன் வந்து பார்க்குறான், அந்த பர்சன் அப்படியே திரும்பியே நின்றுருக்காங்களா. இவ பொறுமையாக கிட்ட போகிறான். கிட்ட போகும்போது சடனாக வந்து சைடில் இருந்து அந்த பாப்பிங்ஸ் வெடிப்பாங்களே அந்த மாதிரி வந்து வெடிக்குது. இவ திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா இவளுக்கா அப்படியே ஒரு மாதிரி, இவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ சடனாக வந்து ஜேகே வந்து டர்ன் பண்ணுறாரு. டர்ன் பண்ணும்போது மேலேருந்து லைட்டிங்ஸ்லாம் அவளோட ஃபேஸில் அடிக்குது. செம்ம அழகாக இருக்காரு. அப்படியே அந்த ஒரு டிம்மான லைட்டில் ஜேகே செம்மையாக க்ளோ ஆகுறாரு. பொறுமையாக இவகிட்ட வந்துட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி அந்த பொக்கே ஃப்ளவர்ஸை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் வந்து ஒயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. என்னை நீ அக்செப்ட் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின் போது ஒயின் வந்து பார்க்குறா. அவளுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. இவர் இப்படி ப்ரப்போஸ் பண்ணது அதெல்லாம் நினச்சிட்டு அவள் அப்படியே பலார்னு கண்ணத்தில் வைக்கிறா. ஜேகே கண்ணத்துலேயே. ஜேகே வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்காது. அறிவு இருக்காடா உனக்கு, அதுக்கு நீ இப்படி தான் விளையாடுவியா, அறிவே இல்லை உனக்கு அப்படி சொல்லிட்டு செம்மையாக வந்து அடிச்சிட்டே இருக்கா. அவனே ஜேகே வந்துட்டு சரி போதும் விடு, சரி சாரி நான் அப்படி பண்ணியிருக்கூடாதான் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. உடனே ஒயின் வந்துட்டு டைட்டாக ஜேகே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணும்போது வந்துட்டு நான் இங்கே ஒருத்தன் இருக்கேன்றதை மறந்துடாதீங்க அப்படி சொல்லும்போது இவளா காலில் போட்டு இந்த செருப்பு கழட்டி பக்கம் தூக்கி வீசுறா. அறிவு இருக்காடா உனக்கு, நீயும் சேர்ந்து பண்ணுற பற்றியா அப்படின் போது வந்துட்டு உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண வந்தேன்லடா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து அப்படியே நழுவிடுறாரு. உடனே ஒயின் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறான். எப்படி இருந்தாலும் அக்செப்ட் தானே பண்ணுவான். அப்படியே வந்துட்டு ஜேகே ஹக் பண்ணும்போது ஜேகே வந்து பொறுமையாக கிஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வரும்போது ஒரு பைக் ஹாரன் கேட்குது. திரும்பி பார்த்தா வந்துட்டு வாயெல்லாம் உடச்சிருவேன் மாதிரி எதே வீட்டுக்கு போய் சேருங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகேவா போனங்க அப்புறம் இவன் கிடக்கிறான் கரடி பையன், அப்போ பார்த்தாலும் என் பூஜையில் கரடி பூந்த மாதிரி பூந்துக்கிட்டே இருப்பான் அப்படி சொல்லிட்டு அவளை அப்படியே வந்து ஒரு பேஷனேட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணக்கப்புறமா வயனும் வந்து அப்படியே அவர் ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணக்கப்புறமா அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து அவங்களோட டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போகுது. காலேஜ்லேயுமே ரொம்ப ஃபேமஸான கப்பிள்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வயன் வந்து ஜேகேவை ரொம்ப பிலீவ் பண்ணுவாள். ஆனால் அவளுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஜேகேக்கு அந்த ரேசிங் அதில் தான் அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இவர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டும்போது என்னதான் இருந்தாலும் ஒரு லைஃப் பார்ட்னராக அது ரொம்பவே வந்து கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ சொல்லி பார்க்குறா, ப்ளீஸ் ஜேகே இதெல்லாம் வேண்டாம் ஜேகே அப்படி சொல்லும்போது ஜேகேக்கு இதை சொல்லும்போது மட்டும் செம்மக்கும் வரும். ஏன்னா அவருக்கு வந்து ரேசிங்ன்றது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அவர் வந்து இதை பேசினா மட்டும் அப்படியே மூஞ்சில் முழிக்கவே மாட்டார், அப்படியே எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போயிடுவார். கோவமாகவே இருப்பார் இந்த மாதிரி பேசினா. உடனே வந்து வயனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. சரி அப்படி சொல்லிட்டு அவள் விட்டுருவா. வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. எப்படி இருந்தாலும் சரி அவரோட பேஷன் இது, நம்ம இது எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னா அவளை வந்து ஓகே அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறாளா. இட தான் வந்து ஒரு ஒன் டே என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து அவளோட வீட்டில் தான் இருக்கா, ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ வந்து தான் வந்து டோர் நாக் பண்ணிட்டு உள்ளே வராது. அவரா ஒரு மாதிரி பதுங்கி பூனைக்குட்டி மாதிரி உள்ள வந்துட்டுருக்காரா. இவன் வந்து பார்க்குறா, என்னடா நான் உனக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது ஏன் அப்படி சொல்லும்போது இவன் வந்து கேட்குறா, என்ன காரியம் ஆகணும் என்னால் உனக்கு அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, இப்போ வந்து ஒரு ரேசிங் ஒரு காம்படிஷன் நடக்கும்போது அதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, அதில் வந்து ஒரு 2 பேர் போகணும், அதாவது ஒரு பைக்கில் 2 மெம்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு ரேஸ், அது 2 மெம்பர்ஸாக வரணும், அதுவும் ஒரு கேர்ள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஸ். வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால் வந்து இவகிட்ட வந்து கேட்குறா, நீ வாடி ப்ளீஸ் அப்படி சொல்லும்போது இவன் முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தை. உடனே வந்துட்டு ஏன்டி உன் அண்ணன்ல நான் அப்படின்னு போது சரி நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அண்ணனுக்காக நான் வருவேனா இல்லை என் புருஷனுக்காக வருவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. வீக்கா சரி ஷாக்கு என்னதே அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி என் புருஷன் என்னை புக் பண்ணிட்டான் அதனால நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லும்போது வீக்கா அட பாவியா அப்படி சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே மவனே நீ மட்டும் கையில் மாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல, நேராக வந்து போயிடுறாரு. போனதுக்கப்புறமா கரெக்டாக வந்து ஜேகே ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும்போது அது எப்படி ஜேகே நீ கரெக்டாக சொன்னான் வந்து என்கிட்ட கேட்பான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஜேகே வந்துட்டு இப்போ நான் வேறு யார்கிட்ட போய் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நீ வருவல என் கூட அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக வருவேன் ஜேகே, ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படி சொல்லும்போது என்னை நீ நம்பினா கண்டிப்பாக நீ வா அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லிடுறாரு. ஸோ வந்து அந்த ரேஸ் நடக்கிற டேவும் வந்து வருது. அந்த டே அன்றைக்கி வந்துட்டு ஜேகே வந்து இவளை அப்படியே கெத்தா செம்ம பைக், அது 2 பேருமே வந்து சூட்ஸ்லாம் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அதாவது அந்த பைக்கில் வந்து ஜேகே வந்து நிறுத்துறாரு அந்த ரேசிங்
அந்த ரோடு கிட்ட. அங்கே வந்து நிற்கும் போது பக்கத்தில் ஒரு பைக்கு மாதம் வந்து நிற்கிது. திரும்பி பார்த்தா பின்ன அங்கே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. உடனே இவன் யாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வண்டியிலேருந்து ஹெல்மெட் கழுறாங்க. அந்த பொண்ணு செம்ம அழகா இருக்கா. முன்னாடி யார் வீதான், அவர் வந்து கரெக்ட் பண்ணிட்டார் ஒரே நாளில் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து பார்க்குறா. டேய் அண்ணா யாரா இந்த பொண்ணு அப்படின் போது என்னை பார்த்தா உங்களுக்கு நான் இழிச்ச வாயமா தெரிதா, ஹலோ நாங்களும் கெத்து தான், எப்படி ஒரே நாளில் உஷார் பண்ண பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு பேபி அப்படி சொல்லுது. உடனே வந்து வீ பார்த்துட்டு அப்படிலாம் இல்லை, வந்து என் ஃப்ரெண்டு தான், அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ அந்த ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரேஸில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி போகும்போது ஜேகே தான் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு போயிட்டுருக்காரு. வியும் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக அவர் வந்து அப்பப்போ வந்து ஜேகேக்கும் வீக்கும் தான் கிளாஷ் ஆகுது. முன்னாடி போகிறது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒயன் வாயே திறக்கல, அவ்வளோ டைட்டாக ஜேகேவை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட மைண்டில் அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை அவளுக்கு ஜேகே மட்டும்தான். அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது ஜேகே மேலே. அதனால வந்து அவள் அவ்வளோ டைட்டாக ஜேகேவை மட்டும் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கா. ஜேகேக்கு வந்து தெரியுது. ஆனால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவன் நம்மளை இவ்வளோ நம்புறாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போய் அந்த ரேஸில் வந்து ஜேகே தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு அவர் வந்து ஒயின் கிட்ட தான் வர்றாரு. என்ன ஒயின், நான் வந்து எப்பயாவது ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டினாலே அப்படி பயந்து சாவியா அப்படின் போது எனக்கு என் புருஷன் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டைட்டாக் பண்ணிக்கிறா. உடனே ஐயோ இதுங்க அலும்பல் தாங்க முடியலடா, ஆனால் என் வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய தப்பு உன்னை என் தங்கச்சி கிட்ட காட்டினதுடாண்டா அப்படி சொல்லிட்டு நீ அங்கேருந்து போயிடாரு. ஸோ ஹாப்பி எண்டிங் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இவங்க இப்படியே நிறைய ரேசஸ் போவாங்க. அப்புறம் இவங்க லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ பை பாய், அடுத்த எஃப்எம்ல மீட் பண்ணலாம். பாய்.